ஓநாயும் 7 ஆட்டுக்குட்டிகளும். ஒரு அன்பான அம்மா ஆடு ஒன்று தன்னோட 7 குட்டிகளோட ரொம்பவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தது. அம்மா ஆடு தன் குட்டிகளுக்கு உணவு கொடுத்து ரொம்பவும் அன்பாக பார்த்துட்டு இருந்தது. ஒரு நாள் அம்மா ஆடு சந்தைக்கு போக தயாராச்சு. அம்மா ஆடு குட்டிகளை கூப்பிட்டு, நான் வர வரைக்கும் கதவை திறக்கக்கூடாது. ஒரு கொடிய ஓநாய் ஒன்று இந்த காட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனோட குரல் கரகரப்பாக இருக்கும். அதனோட கால்கள் கருப்பாக இருக்கும். கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு கிளம்பிடுச்சு. அம்மா ஆடு போன கொஞ்ச நேரத்துலேயே ஒரு பெரிய ஓநாய் ஒன்று அந்த பக்கம் வந்தது. டக் டக் டக், குட்டிகளே கதவை திறங்கள், நான் உங்கள் அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓநாய் சொன்னிச்சு. ஆனால் குட்டி ஆடுகள் பயந்து ஒன்றா சேர்ந்து, இல்லை இது எங்கள் அம்மாவோட குரல் இல்லை, எங்கள் அம்மாவோட குரல் இனிமையாக இருக்கும், நீ ஓநாய் அப்படின்னு சொல்லிடுச்சுங்க. ஓநாய் ரொம்பவும் கோபப்பட்டு அது காட்டுக்குள்ளே போய் தேனை குடித்து தன்னோட குரலை மென்மையாக்கிக்கிச்சு. மறுபடியும் வீட்டுக்கு வந்து கதவை தட்டி, குட்டிகளை கதவை திறங்கள். இந்த முறை அதனோட குரல் இனிமையாக தான் இருந்தது. ஆனால் குட்டி ஆடுகள் ஜன்னல் வழியாக ஓநாயோட கால்களை பார்த்துருச்சு. கால்கள் கருப்பாக இருந்தது. குட்டி ஆடுகள் சொல்லிச்சு, நீ ஓநாய் தான், உன்னோட கால்கள் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. மறுபடியும் ஓநாய் கோபப்பட்டு ஒரு கடைக்கு போய் தன்னோட கால்களை மாவில் நினச்சி வெள்ளையாக மாற்றிக்கிச்சு. 3வது முறை அது கதவை தட்டுச்சு. குட்டிகளை நான் தான் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி ஓநாய் சொன்னோன்னே குட்டிகள் நம்பி கதவை திறந்துருச்சு. ஓநாய் வேகமாக உள்ளே பாஞ்சது. குட்டி ஆடுகள் பயந்து ஓடி ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு இடங்களில் ஒளிஞ்சிச்சு. ஒரு குட்டி மேஜையின் கீழே, ஒரு குட்டி படுக்கைக்கு பின்னால், மற்றொன்று அலமாரிக்குள்ளே. ஆனால் ஓநாய் எல்லா குட்டிகளையும் பிடிச்சிருச்சு. ஒரே ஒரு சிறிய குட்டி மட்டும் கடிகார பெட்டிக்குள்ளே ஒளிஞ்சு தப்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா ஆடு வீட்டுக்கு வந்தது. வீட்டோட கதவு உடைந்திருக்கிறது, வீடு முழுவதும் பொருள்கள் சிதறி கிடக்கிறத பார்த்து அம்மா ஆடு பயந்துருச்சு. குட்டிகளே எங்கே இருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி அம்மா ஆடு கூப்பிட்டுச்சு. சிறிய குட்டி அழுதுகிட்டே வெளியே வந்து நடந்ததெல்லாம் அம்மா ஆட்டுக்கிட்ட சொன்னிச்சு. அம்மா ஆடு ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு. அம்மா ஆடும் சிறிய குட்டியும் ஓநாயை தேடி வந்தாங்க. ஒரு பெரிய மரத்தடியில் ஓநாய் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது. அம்மா ஆடு மெதுவாக அதனோட வயிற்றை கிழிச்சு 6 குட்டிகளையும் உயிரோட வெளியே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் குட்டிகள் பெரிய கற்களை எடுத்துகிட்டு வந்து ஓநாயோட வயிற்றுக்குள்ளே வச்சதுங்க. அம்மா ஆடு அந்த வயிற்றை தைச்சது. கொஞ்ச நேரம் கழித்து ஓநாய் கண் விழித்து தண்ணீர் குடிக்க ஆற்றுக்குள்ளே போய் ஆற்றுல விழுந்துருச்சு. இதை பார்த்தா அம்மா ஆடும் 7 குட்டிகளும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சுங்க. வழக்கம் போல் அம்மா ஆடும் 7 குட்டிகளும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இந்த கதை உணர்த்தும் நீதி என்னன்னா, பெற்றோரோட அறிவுரையை எப்போதும் கேட்க வேண்டும். அறிமுகம் இல்லாதவர்களை எளிதில் நம்பக்கூடாது.